தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பார்? நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மையான நேரத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி வரும்படி நீர் பாராட்டின தயவுக்காக உங்களுக்கு நன்றி. உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி கடந்து வந்திருக்கிறாங்க. மனுஷனை அவர்கள் பார்க்க வரவில்லை என்றவரே. ஒரு காலத்தில் யோவாசானனை வனாந்தரத்திற்கு ஜனங்கள் பார்க்க போனார்கள். அவர்களை பார்த்து நீ கேட்கிறாண்டவரே, எதை பார்க்க நீங்கள் வனாந்தரத்திற்கு போனீங்க என்று சொல்ல. ஆனால் இப்போ நாங்கள் மனுஷனை பார்க்க வரல அப்படிங்கிறவரை. உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உங்களுடைய வசனத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். பேசுகிறது யாராக இருந்தாலும் நீர் எவரை கொண்டும், ஒரு கழுதையை கொண்டும் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறீர்கள். எங்களுக்கு தேவை உங்களுடைய சத்தம் மாத்திரம் தகப்பனே. பலவீனமானவர்களை கொண்டு பலமான தேவன் வெளிப்படுகிறீர்களப்பா. குறை உள்ளவர்களை கொண்டு நிறைவான தேவன் வெளிப்படுகிறேன். மாம்சமானவர்களை கொண்டு ஆவியான தேவன் வெளிப்படுகிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே, பாவிகளை கொண்டு பரிசுத்தமான தேவன் பேசுகிறேன். இந்த காலை வேளையில் நீ அப்படி பேச போற தயவுக்காக உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபத்தில் 1வது நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பவுல் ஒரு ஆலோசனையை சொல்லிவிட்டு அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் அப்படின்னு கேட்கிறார். இது ஏதோ ஊழியக்காரங்களுக்கு மட்டும் சொல்லப்படுகிற வார்த்தை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நீங்கள் அந்த இடத்துல இன்னொன்னையும் நீங்கள் நினச்சிக்கலாம் மனசில். என்ன அப்படின்னா, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், ஒரு ஆர்கனைசேஷன் நீங்கள் வச்சிருக்கிறீங்க, அதை நடத்த எப்படி அவன், வசனம் சொல்லுது, எப்படி விசாரிப்பான்? குடும்பத்தையே நடத்த தெரியல, எப்படி ஒரு பிஸ்னஸ் நடத்துவீங்க? குடும்பத்தையே நடத்த தெரியல, எப்படி ஒரு கடையை நடத்துவீங்க? எது ஒன்றுமே நடத்தணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல ஆண்டவர் ஒரு மாடல் வச்சிருக்கிறார். என்ன மாடல்? சபைக்கே ஒரு மாடல் இருக்கு. என்ன அப்படின்னா குடும்பம். கவனிங்க, ஆண்டவர் முதல்ல ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க விழுந்து போனாங்க. அதற்கு பிறகு படிப்படியாக நடந்துச்சு. கடைசியாக இயேசு வந்தார். ஆதாமுக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து, ஏவாளுக்கு பதிலாக திருச்சபை அப்படின்னு பவுல் எழுதுறாரு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது இயேசு கிறிஸ்து வந்து ஆதாமுக்கு பதிலாக வந்தார். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் மாடலாகத்தான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் அனுப்பினார் முன்னாடி. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு மணவாட்டி நகரத்தை ஆண்டவர் உருவாக்குறார். புதிய எருசலேம்னு பேர் பைபிளில் இருக்குது. 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த நகரத்தை ஆண்டவர் ஆரம்பத்திலே பிளான் பண்ணிட்டார், ஆபேல் காலத்திலேயே. ஏன்னா எபிரேயர் 11ல் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, 16வது வசனத்தில். ஸோ அந்த நகரத்துக்கு மாடலாக திருச்சபை. இப்போ நாம் இருக்கிறோம், மணவாட்டியாகிய திருச்சபை. அதுக்கு மணவாளனாக இயேசு கிறிஸ்து. இந்த ரெண்டும் வரப்போகுது. அந்த ரெண்டும் பூமியில் வந்து ஆளுகை செய்ய, பூமியில் இல்லை, அது ரெண்டும் வந்து ஆளுகை செய்யப்போகுது, தேவனும் மணவாட்டி சபையும். ஸோ வரப்போகிறதுக்கு மாடலாகத்தான் யார் அனுப்பி வச்சார்? ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். நம்ம எப்பவுமே ரிவர்ஸில் பார்க்குறோம். அதாவது தேவனுக்கு ஆப்போசிட் ஆங்கிள்லேருந்து பார்ப்போம். எப்போவுமே நம்ம ஆதாம் ஏவாள் விழுந்தாங்க, அதனால் இயேசுவும் திருச்சபையும் வந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே உலக தோற்றத்துக்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படிதான் பைபிள் சொல்லுது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட. அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய பலி, சிலுவை மரணம் ஃபர்ஸ்டே இருக்குது, ஆதாம் படைக்கிறதுக்கு முன்னாடி இருக்குது. அப்போது ஆதாமுடைய விழாவிலிருந்து ஏவாளை எடுத்தாங்க நம்ம சொல்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோட சிலுவை மரணம் அதுக்கு முன்னாடியே இருக்கு. அப்போ சிலுவை மரணத்தில் இயேசுவை எங்கே குத்துனாங்க? விழாவில் குத்துனாங்க. அப்போ விழாவில் இயேசுவை குத்துறது முன்னாடியா ஆதாமை குத்துறது முன்னாடியானா? திட்டப்படி இயேசுவை குத்துறது தான் முன்னாடி. அதைப்படி தான் ஆதாமுக்கு ஆதாமுடைய விழாவில் குத்தி ஏவாளை எடுக்கிறாங்க. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், ஃபஸ்ட்டு ஆதாமுக்கு விழாவில் குத்தி ஏவாளை எடுத்துட்டு பின்னாடி வரும்போது இயேசுவுக்கு விழாவில் குத்துறாங்க. இல்லை, ஃபஸ்ட்டே இயேசுவுக்கு விழாவில் குத்துறது பிளான். அதான் பரலோகத்தோட திட்டம். அதை செஞ்சு காட்டுறது எப்படின்னா, ஆதாமை வச்சு செஞ்சு காட்டுறாரு. இப்படி தான் விழாவை எடுத்து அதிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு ஏவாளை உண்டு பண்ணுவோம். அதே மாதிரி இயேசு பின்னாடி வருவார், அவருடைய விழாவில் குத்தி மணவாட்டி சபையை நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத ஆதாமை வச்சு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். எது ஒன்றுமே வரப்போகிற இயேசு கிறிஸ்துக்கான மாடல். அப்போ
அப்படிதான் வசனம் சொல்லுது. குடும்பம் என்பது வரப்போற சபைக்கான மாடல். அப்போ உங்க குடும்பம் கரெக்டா இருக்குதுன்னா சபை கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா? நம்ம சபையில் இருக்கிற அத்தனை பேர் குடும்பமும் கரெக்டா இருந்துச்சுன்னா, சபையில் இருக்கிற அத்தனை பேருடைய குடும்பமும் கரெக்டா இருந்துச்சுன்னா சபை கரெக்டா இருக்கும். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த கடைசி காலத்துல அப்படின்னா, சபை மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? எங்க சபை சரியில்லைங்க. எல்லாருமே அந்த வார்த்தை ஆயிடுச்சு. அதான் நான் சொல்லுவேன். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், சென்னைக்கு நான் வந்து செட்டில் ஆக போறேன், எனக்கு ஒரு நல்ல சபை இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. சபைனாலே நல்ல சபை தானே. சபைங்கிறதே நல்ல இடம் தான். உலகமே தப்பா இருக்கும்போது அதில் கரெக்டா இருக்கிற இடம் எது? இப்போ நம்ம என்ன ஆயிட்டோம்? நல்ல சபையை தேட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலத்துல டாக்டர் எல்லாருமே நல்லவங்க தான். இப்போ நாம எப்படி வந்துட்டோம்? ஒரு நல்ல டாக்டர். ஒரு காலத்துல திண்ணையில உட்காந்து படிக்கிறது எல்லாமே படிப்பு தான். அங்க உட்காந்து சொல்லி கொடுத்தாலே படிப்பு தான். இப்போ அப்படி இல்லை. ஒரு நல்ல ஸ்கூல் இருந்தா சொல்லுங்க. அப்போ நம்மதுல சபையே இப்போ என்ன ஆயிடுச்சு? அதான் சொல்வேன். பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் படைக்கும் போது எல்லா மிருகமே நல்ல மிருகம் தான். நாட்டு மிருகம், காட்டு மிருகம் எல்லாமே நல்லது தான். ஏன்னா 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் 24 ஆண்டவர் சொல்றாரு, நல்லது என்று கண்டார். எல்லாமே நல்லது தான். ஆனா பேழைக்குள்ள போகும்போது எப்படி போச்சா மிருகம்லாம்? வசனம் சொல்லுது ஜோடு ஜோட தான் போச்சு. நல்லதும் அசுத்தமானதும் சுத்தமானதும் அப்படி ஆயிடுச்சு. ஆனா கர்த்தர் படைக்கும் போது எல்லாமே என்னது? சுத்தமானது. அப்புறம் கொஞ்ச நாள்ல அசுத்தம் சுத்தம்னு வந்துருச்சு. அந்த மாதிரி தான் கர்த்தர் படைக்கும் போதே சபை நல்லதுதான். இப்போ நம்ம சபையில் எப்படி எப்படி ஆக்கிட்டோம்? நல்ல சபை, கெட்ட சபை. என்னை பொறுத்த வரைக்கும் சபை என்பது உங்களையும் என்னையும் தான் குறிக்குது, அப்படியே அந்த கட்டடத்தை குறிக்கல. இதை விட சின்ன கட்டடத்தில் முன்னாடி இருந்துருப்போம் நம்ம. அப்புறம் பெரிய கட்டடத்துக்கு வந்துட்டோம். இப்போ கட்டடத்துக்கு சித்தமானால் இன்னும் கொஞ்சம் பெரிய கட்டடத்துக்கு போவோம். அப்போ கட்டடம் சபை அல்ல, நீங்களும் நான் தான் சபை. ஏன்னா கட்டடம் சபை அப்படின்னா அது பரிசுத்தமானது. இப்போ ஆசாரிப்பு கூடாரத்தை ஒரு தடவை கட்டிட்டாங்கன்னா இடிக்க மாட்டாங்க. ஒரு தடவை கட்டிட்டாங்கன்னா அந்த அளவுகளை எதையும் மாற்றவே மாட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே இருக்கும். ஏன்னா ஆசாரிப்பு கூடாரம் தான் பரிசுத்தம். இங்கே கூடாரம் பரிசுத்தம் இல்லை, நீங்களும் நானும் தான் பரிசுத்தம். அல்லேலூயா. அதனால நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்னா ஆண்டவர் ஒன்றும் சொல்கிறதில்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோ, எவ்வளோ பெருசாக இருக்கணுமோ ஆக்கிக்கணும். ஏன்? கட்டடத்தில் அல்ல தேவன், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அப்போ சபை என்பது உங்களை நீ குறிக்குது. அப்போ நான் சபையை குறிக்கிறதுனா நான் தான் குடும்பம். எங்கள் வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் நம்மளால யாராக இருக்கிறோம்? குடும்பமாக இருக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் தான் குடும்பம். அந்த குடும்பம் தான் இங்கே என்னவா இருக்குது? சபையா இருக்குது. அப்போ வீட்டில் குடும்பம் கரெக்டாக இருந்தால் தான் சபை கரெக்டாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக சபை கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? சபை சரியில்லை. நான் சொல்றேன், நீங்க சபையில நல்லா தான் இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சபையில உங்களை மாதிரி நல்லவங்க ஒருத்தருமே இல்லை இல்லையா? நம்ம அத்தனை பேருமே சபையில எப்படிதான் இல்லையா? நம்ம ஏதோ ஒரு சிஸ்டர் அப்படி போகும்போது காலை மிதிச்சுட்டாங்க, என்ன சொல்ல போறீங்க? அவங்க சிஸ்டர் சிஸ்டர் சோத்திரம் பிரைஸ் தரலாம். இதே பஸ்ஸில் போகும்போது மிதிச்சிட்டாங்க, என்ன சொல்லுவீங்க? இருக்கட்டும் சோத்திரம் பிரைஸ் தரலாம் சொல்ல போறீங்க. அவனை மிதிச்சோட என்ன சொல்லுவோம்? அது டீசெண்டாக சபைன்றதான் அப்படி சொல்லுவீங்க. நீங்கள் அங்கே பார்க்கணும், உங்களை செருப்பை போட்டு வந்து எருமாட்டு மாதிரி மிதிக்கிறீங்க. இதான் நம்ம சொல்ல போகிறோம். அப்போ நாம் சபைக்குள்ளே நல்லவங்க. நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்த உடனே சபை சரியில்லைங்க, அங்கே நாங்கள் ஏன் குடும்பத்தில் ஏதோ ஒரு குழப்பம் வந்துருச்சு, தப்பான காரியம் நடந்துருச்சு, சபை ஒழுங்காக இருந்தால் வீடு ஒழுங்காக இருக்கா? இல்லை இல்லை இல்லை, சபையில் ஒழுங்காக தான் சொல்லிக் கொடுக்குறோம். சபை கரெக்டு தான். ஏன் சபை மோசமாக மாறுது அப்படின்னா குடும்பம் சரியில்லை. அதான் நான் சொல்லலை, பவுலே சொல்கிறார், தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்காதவன் சபையை எப்படி விசாரிப்பான்? எப்படி சபையை நடத்த முடியும்? அப்போ குடும்பம் என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கும் ஆவிக்குரிய விதத்தில் சபைக்கும் என்ன இருக்குது? கனெக்ஷன் இருக்குது, தொடர்பு இருக்குது. இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். முதல் குடும்பம், ஃபஸ்ட்டு ஃபேமிலி எங்கே இருக்குது? சர்ச்சு பைபிளில் ஆதாம் ஏவாளையும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சில காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. குடும்பம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சில காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அதை கரெக்டாக செய்யும்போது
நம்முடைய குடும்பமும் சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும், சபையும் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ஏன் குடும்பம் சரியில்லை, சபை சரியில்லைன்னா கர்த்தர் சொன்ன இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை, ஃபாலோ பண்ணுறது இல்லை, நம்ம கேட்கறது இல்லை. கவனிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. 2:15. தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை கொண்டு வந்து 2 முக்கியமான காரியங்களை செய்கிறார். 2 முக்கியமான காரியம். ஒன்று அதை பண்படுத்தவும், 2வது காக்கவும் வைத்தார் அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னாடியே ஆண்டவர் அவனுக்கு இன்னொரு வேலையை கொடுக்கிறார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஆளக்கடவர்கள் என்றார். 28வது வசனத்துல சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை. அப்போ தோட்டத்துக்கு வெளியே ஒரு வேலை இருக்குது, தோட்டத்துக்கு உள்ள ஒரு வேலை இருக்குது. நல்லா கவனிங்க, தோட்டத்துக்கு வெளியே ஒரு வேலை இருக்குது, தோட்டத்துக்கு உள்ள வேலை இருக்குது. இப்போ உங்க எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் அழைக்கும் போது இதே மாதிரி தான் 2 வேலை வச்சிருக்கிறார். ஒன்று வீட்டுக்கு உள்ள ஒரு வேலை இருக்குது, வீட்டுக்கு வெளியே ஒரு வேலை இருக்குது. சபைக்கு உள்ள ஒரு வேலை இருக்குது, சபைக்கு வெளியே ஒரு வேலை இருக்குது. இப்போ 2 வேலை இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும். நல்லா கவனிங்க, என் கூடயே வரணும். பிதாவுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின. இப்போ ராஜாவுடைய வேலைங்கிறது தான் ஆண்டு கொள்ளுங்கள் வெளியே, புரியுதா? ஆசாரியனுங்கிறது ஆசாரியன் கூடாரத்துக்கு உள்ள. அப்போ உள்ள ஒரு வேலை இருக்குது. அப்போ உங்களுடைய அழைப்புல, ஏன் ஒரு அழைப்புல, எல்லாருடைய அழைப்புலையும் 2 இருக்கு. ராஜாவுடைய வேலையும் இருக்கு, ஆசாரிய வேலையும் இருக்கு. இப்போ ஆதாமுடைய வேலையிலையும் 2 இருந்துச்சு. ஒன்று பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள், இன்னொன்று தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்போ 2 வேலை இருக்குது. இன்னைக்கு நாம் இந்த 2 வேலையில எதை ரொம்ப நல்லா செய்கிறோம்? வெளியே இருக்கிற வேலையை. யார் சொன்னது? என்னடா இவ்வளோ அறிவு குடும்பம் இருக்கிறீங்க? மெசேஜ் நான் எப்படி கொடுக்குறது? பரவாயில்ல, கர்த்தருடைய கிருபை கூட இருக்குது. சோதரம் நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோம்? வெளியே பார்க்குற வேலையில் இன்ட்ரெஸ்ட். ராஜாக்கள் ஆக்கிறதுல எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட். பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள். உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறோம்? எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கிடணும், எப்படியாவது ஒரு 1/4 கிரவுண்டாவது வாங்கிடணும் என் பேரில். நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சாவறதுக்குள்ளே நான் சொந்த வீட்டில் சாகணும். ஏன் வாடகை வீட்டில் செத்தா என்ன? வாடகை வீட்டில் செத்துட்டா புதைக்க மாட்டாங்களா? இல்லைனா வாடகை வீட்டில் செத்துட்டிங்கன்னா ஏன் உட்காந்துப்பீங்களா? நான் சொந்த வீட்டில் சாகணும்னு ஆசைப்பட்டேனே, அதுக்குள்ளே செத்துட்டேனேன்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை. நான் தான் ஒரு நாள் இப்படி யோசித்து பார்த்தேன். இவ்வளோ பெரிய பூமி, அதில் நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு, சிலருக்கு 1 ஏக்கரு. கணக்கு பார்த்தா இவ்வளோ கூட இருக்காது பூமியில், அது ஒரு டாட்டு கூட இருக்காது. அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நாம் ஒரு ரூம்குள்ளே 6க்கு 3 தூங்க போகிறோம், கட்டில்ல. அவ்வளோதான். நம்ம அதில் பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கிறோம்? அதை விட கம்மியாக இருக்கிறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையிலே இருக்கிற பெரிய ஆசை. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, பூமியை கீழ்ப்படுத்தி நீயே எடுத்துக்கொண்டாரு. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டாங்க? இந்த ஆசையை தான் ஏற்றி விட்டாங்க மைண்ட்ல. உங்களை ராஜாக்களாக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீங்க பணக்கார ஆகணும். இப்போ சொல்றவங்களாம் என்ன சொல்லி கொடுக்குறா உங்களுக்கு? பணக்காரன் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும், உனக்கு ஆண்டவர் அதை கொடுப்பார், இதை கொடுப்பார். இது வெளியே பார்க்குற வேலை. அதுக்கு உள்ள பார்க்குற ஒரு ஆசாரிய வேலை ஒன்று இருக்குது. ஆதாமுக்கு இன்னொரு வேலையை கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்லி கொடுத்துருக்கிறாரு? தோட்டத்தை பண்படுத்தவும்
இப்போ உங்களுக்கு எனக்கு ரெண்டு வேலை இருக்குது. ஒன்று ராஜாக்களும் ஆசாரியரும். இப்போ இயேசு கிறிஸ்து வந்து அதுக்கு மாடல். மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவும் ஆசாரியருமா வந்தார். இப்போ இயேசு வந்து பூமியில இருந்து மரித்து உயிர் தெழுந்து போகிற போது வரைக்கும் இயேசு ராஜாவா இருந்தாரா ஆசாரியரா இருந்தாரா? ஆசாரியனா இருந்தார். ஸ்தோத்திரம். வசனத்துல சபை நல்லா இருக்குது. இதுதான் இருக்கணும். வெரி குட். அப்போ ஆசாரியனா இருந்தார். அவர் எந்த ஒரு அரண்மனைக்கு போனாரா? ஆளுகை செஞ்சாரா? சண்டை போட்டாரா? போர் புரிஞ்சாரா? ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் என்னவா தான் இருந்தார். அதே வேளையில ராஜாவாகவும் இருந்தார். உள்ள ராஜாவா இருந்தாரு, வெளிய ஆசாரியனா இருந்தார். சொல்ல புரியுதா? நீங்களும் நானும் அப்படித்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். உங்களை எண்ணி ராஜாக்களும் ஆசிரியருமா தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம உள்ளுக்குள்ள எப்படி இருக்கணும்? ராஜாவா இருக்கணும். அந்த ராஜாக்குரியதான தைரியம் இருக்கணும். அந்த அத்தாரிட்டி அதிகாரம் இருக்கணும். கர்த்தர் என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து எல்லாம் இருக்குது. ஆனா வெளியே எப்படி இருக்கணும்? ஆசாரியனா இருக்கணும். ஆசாரியோட வேலை என்ன? உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசாரியப்பு கூடாரத்தை ஒழுங்கா பார்த்துக்கிறது. அதே மாதிரி ஆதாமுடைய வேலை என்ன? தோட்டத்துக்குள்ள இருக்கிறத ஒழுங்கா பார்த்துக்கிறது. அப்ப நம்முடைய வேலை என்ன? உள்ளுக்குள்ள இருக்கிறத முதல்ல கவனிக்கணும். வெளியே ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். வெளியே ஆண்டவர் செய்வார். ராஜா ஊழியத்தை அப்புறம் செய்யலாம். இயேசு ராஜா ஊழியத்தை செய்யவே இல்லை. ராஜா ஊழியத்தை இயேசு எப்போ செய்வார் தெரியுமா? 1000 வருஷ அரசாட்சியில் தான் செய்ய போறார். இப்போ அவரோட ஆசாரிய ஊழியம் தான் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அதனால தான் உங்களை எண்ணி அந்த வேலை தான் செய்ய சொல்லியிருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் வரும், பின்னாடி வரும், செய்யலாம். ஆனா இப்போ என்ன செய்ய வேண்டி இருக்குது? ஆசாரிய ஊழியத்தை செய்ய வேண்டி இருக்குது. இப்போ நம்ம ஆசாரிய ஊழியம் செய்யறோமா? அப்போ முதல்ல ஆதாம் செய்ய வேண்டிய வேலை ஃபர்ஸ்ட் என்னது? பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கிறது. ரெண்டாவது பண்படுத்தவும் காக்கவும். முதல்ல உள்ள வேலை பார்க்கணும். அதான் ஃபர்ஸ்ட். இப்போ அந்த வேலையில அவர் ஃபெயிலியர் ஆனதுனால தான் ஆதாமுடைய குடும்பமும் ஃபெயிலியர் ஆச்சு, அவருடைய ஊழியமும் ஃபெயிலியர் ஆச்சு. அவர் கொடுக்கப்பட்ட ஊழியம் பூமியை கீழ்ப்படுத்தி. ஆனா வசனம் சொல்லுது, பிசாசு சொல்றான், இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் மகிமையும் எனக்கு கையளிக்கப்பட்டது. இவனை ஆண்டு கொள்ள சொன்னா இப்ப இது யார் ஆளுக வந்துருச்சு? சாத்தானுடைய ஆளுக வந்துருச்சு. அப்போ ராஜா ஊழியம் யார் கையில போயிருச்சு? ஏன் ராஜா ஊழியம் பிசாசு கையில போச்சுன்னா, உள்ள இருக்கிற ஆசாரிப்பு ஊழியத்தை அவர் ஒழுங்கா செய்யல. யார் செய்யல? ஆதாம் செய்யல. என்னங்க செய்யல? இப்ப அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்ப ஃபர்ஸ்ட் முக்கியமானது தோட்டத்துக்குள்ள இருக்கிற வேலையை அவன் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். முதல்ல அதை செய்யணும். தோட்டத்துல முதல்ல வேலை என்ன? தோட்டத்தை என்ன பண்ணணும்? பண்படுத்தவும். தோட்டத்தை பண்படுத்துறதுனா என்ன? தோட்டத்தை பண்படுத்துறதுனா என்ன? இப்ப பாருங்க, அவருக்கு வந்து இந்த விதை விதைச்சு ஏர் ஓட்டி இல்லைன்னா டிராக்டர் ஓட்டி அந்த வேலையெல்லாம் ஒன்றும் கொடுக்கல ஆண்டவர். அவருக்கு ஒரு வேலையும் இல்லை. அங்கே எல்லாமே ரெடியாக இருக்குது. ஆண்டவர் எல்லாம் முளைப்பிக்க கடவுதுன்னா வந்துருச்சு, எல்லாம் இருக்கு. இப்போ இவருடைய வேலை என்ன? அவருடைய மிக முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, தோட்டத்தை நீட்டாக க்ளீனாக வச்சுக்கணும், பக்காவாக வச்சுக்கணும், பண்படுத்தி. இப்போ என்ன இலையெல்லாம் அப்படி பழங்களெல்லாம் விழுந்து கிடந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஓரமாக என்ன செய்யணும்? ஒதுக்கி க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்கணும். தோட்டத்தை எப்படி வைக்கணும்? சுத்தமாக நீட்டாக வைக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் வேலை. அப்போ முதல்ல தோட்டத்தை பண்படுத்துறது என்னுடைய வேலை. என் குடும்பத்தை நான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஒழுங்காக வைக்கணும், பண்படுத்தணும். என் குடும்பத்தை கவனிக்காவிட்டால் நான் எப்படி மற்றதை கவனிப்பேன்? சிலரை பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். எங்கள் சபையில் இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா ஊழியம் பண்ணுவாங்க, ரொம்ப அதிகமான ஊழியம். காலையில் 9:10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க. நைட்டு 9 மணிக்கு தான் வருவாங்க. ஒரு சகோதரி நல்லா ஊழியம் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள பார்க்கும்போது நான் சந்தோஷப்படுவேன், சே எப்படி ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவங்களுக்கு 2 பையன். ஒரு பையனை போலீஸ் பிடிச்சி போயிடுச்சு, இன்னொரு பையன் தவறான பழக்க வழக்கத்தில் போயிட்டான். அப்போ நாங்களாம் சபையில் வாலிபர்களாக இருந்தோம். ஒரு நாள் அந்த சகோதரி என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரி என் பையன்கிட்ட கொஞ்சம் பேசுப்பா, நீங்களாம் சர்ச்சில் எவ்வளோ அழகாக ஜோம் பண்ணி ஊழியெல்லாம் பண்ணுறீங்க, உங்களை மாதிரியே என் பையனை வரணும் அப்படின்னு சொன்னபோது அந்த பையனை கூப்பிட்டு நான் பேசினேன். ஏன்பா உங்கள் அம்மா இவ்வளோ ஊழியம் பண்ணுறாங்க, இவ்வளோ தூரம் இருக்கிறாங்க, நீங்கள் இப்படி பண்ணால் அவங்களுக்கு அவமானம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் சொன்ன ஒரு வார்த்தை, அண்ணே முதல்ல அவங்க எங்கள் வீட்டில் உட்காந்து சமைச்சு போட சொல்லுங்க, எங்களுக்கு முதல்ல வந்து எங்களுக்கு என்ன கொடுக்க சொல்லுங்க? சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க.
ஊழியம் போயிடுறாங்க. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லை. எங்கள் அப்பா காலையில் கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு. நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அங்கங்கே போய் ஃப்ரெண்ட்ஸோட சேர்றோம். முதல்ல எங்கள் அம்மாவை வீட்டை பார்க்க சொல்லுங்கண்ணே, எங்களை கவனிக்க சொல்லுங்க. 100% உண்மை, 100% உண்மை. இன்னைக்கு வீட்டை நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சபையில் ஊழியம் பண்ணுறது முக்கியம், நான் இல்லைன்னு சொல்லலை. குடும்பத்தில் சாட்சி இல்லாமல் இங்கே ஊழியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு. சொந்த குடும்பத்தை நீங்கள் விசாரிக்கணும். நீங்கள் பாருங்கள், சபையில் பாஸ்டர் வந்து ஒரு மீட்டிங் 100 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னோட கை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துடுறோம். நான் வெங்காயம் உரிக்க வரேன், நான் வந்து பூண்டு உரிக்க வரேன், எல்லாம் ரைட்டு தான். உங்கள் வீட்டில் பூண்டு உரிச்சிங்களா, உங்கள் வீட்டில் வெங்காயம் உரிச்சிங்களா? உடனே சொல்லுவாங்க கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அப்புறம் எதுக்கு உங்களை கொடுத்தாரு? ஒரு அப்பாவையும் ஒரு அம்மாவையும் எதுக்கு குடும்பத்துக்கு கொடுத்துருக்கிறாரு? கர்த்தர் பார்த்துக்கிறதா தான் அவரே குடும்பத்தை நடத்திட்டு போயிடுவார். நமக்குரிய வேலையை நம்ம தான் செய்யணும். வீட்டில் பண்படுத்த வேண்டியது நம்முடைய பொறுப்பு. சிலர்லாம் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, பையன் என்ன படிக்கிறான், 6ஆவதோ 7ஆவதோ? அவர் சொல்லுவார். நான் கேட்பேன், சார் நான் உங்கள் பையனை தான் கேட்டேன். அதை விட பெரிய கொடுமை, சகோதரிமார்கள் நீங்கள் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க. திடீர்னு சகோதரர் வீட்டில் கணவரை கூப்பிட்டு, நீங்கள் போய் பையனை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வாங்க, சாயங்காலம் நடந்திருக்கும் மேலே பையனை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். அங்கே போய் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவார். இல்லை பையன் என்ன படிக்கிறான் அது கூட ஒரு சிலருக்கு தெரியும். என்ன செக்ஷன், ஏவா பிஆ சியா? எல்லா பிள்ளையும் ஒன்றா நிற்கிது. எந்த பிள்ளை நின்னா உன் பிள்ளை உனக்கு தெரியாது. நமக்கு என்ன செக்ஷன் பையன் படிக்கிறான் அதெல்லாம் கேட்டு பாரு. அப்பாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, என்னங்க உங்கள் பையன், அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில் போய் கடையில் சேரில் 6:30 மணிக்குள்ளே உட்காந்தோம்னா நைட்டு 9 மணி வரைக்கும் அந்த சேர்லேயே உட்காந்துருக்குது. அதுலேயே பலுகி பெருகி வளர்ந்து இடம் கொண்டு போகாத மட்டும் ஆகி கேட்டால் சொல்கிறது, இந்த குடும்பத்துக்காக தானே நான் உழைக்கிறேன். யாருக்காக உழைக்கிறேன்? நீங்கள் உழைக்கிறீங்க, குடும்பம் எங்க? நான் சொன்னது புரியுதா? திடீர்னு சண்டை வந்துடும் வீட்டில். சண்டை வந்த உடனே பாஸ்டர்கிட்ட தான் வருவாங்க. அவங்க பாவம், நிறைய பாஸ்டருக்கு சுகர் பிபிலாம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால் இவங்க பிரச்சனையை கேட்டு அவருக்கு பிபி வந்துருச்சு. நிறைய பாஸ்டர்ஸ் நான் பார்த்துருக்குறேன். அப்படியே பார்த்தா டயர்டாக இருப்பார். என்னாச்சு பாஸ்டர்? ஐயோ இவங்களுக்குள்ளேயே பெருமாள் விசுவாசி வீட்டு குடும்பத்தை பிரச்சனையை கேட்டுக்கிட்டு அவர் குடும்பத்தில் பிரச்சனை. என்னன்னா இவர் காலையில் கேட்டுனே இருக்கிறாரா பாஸ்டர்மா? அவங்க நம்ம பிரச்சனை எப்போ கேட்பீங்க? 12 மணிக்கு ஃபோன் அடிக்கிறது. பாஸ்டர் மத்தியானம் 12 மணிக்கு ஒரு அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. காலையில் 7 மணிக்கு அடிக்கிறாங்க. பாஸ்டர் தயவு செஞ்சு உடனே எங்கள் வீட்டுக்கு வாங்க, எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பிரச்சனை. பாஸ்டர் சொல்கிறாரு, பையனை தான் ஸ்கூலில் விட வேண்டியிருக்கு, விட்டுட்டு நான் ஒரு 11 மணிக்கு மேலே வரேன். சகோதரி சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக வரணும் பாஸ்டர். பாஸ்டரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறாரு. போனால் அந்த அம்மா கீழே படுத்து இப்படி கையை வச்சுக்கிட்டு காலை வந்து ஒரு டீப்பாய் மேலே வச்சுருக்கு. பாஸ்டருக்கு ஒரு என்ன சிஸ்டர் இப்படி படுத்துருக்கீங்க? காலையில் 7 மணிக்கு எங்கள் வீட்டுக்காரரை அடித்து கீழே தள்ளினார். அவர் எப்படி என்ன தள்ளினாருங்கிறத நீங்கள் வந்து பார்க்கணும். 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் அந்த அம்மா அப்படியே படுத்துருக்கு, பாஸ்டர் பார்க்கணும்னு. இந்த மாதிரி விசுவாசியை வச்சுருந்தா பாஸ்டருக்கு சுகர் வருமா, பிபி வருமா? எல்லாம் வரும். நிஜம் நடந்த சம்பவம். அந்த பாஸ்டர் என்கிட்ட சொல்றாரு, ஜெகன் எனக்கு ஒரு என்னமா பார்த்தோன்னு எனக்கு வில விலன்னு ஆயிடுச்சு, ஏன் நம்ம இப்படி படுத்துருக்கு அப்படின்னு. சில குடும்பத்தில் பாருங்க பிரச்சனை வந்துடும். பாஸ்டர் பார்க்க வருவாங்க. பாஸ்டர் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அந்த அம்மா சொல்லும், பாஸ்டர் காலையில் 5:30 மணிக்கு எழுந்துச்சு நான் வேலை பார்க்குறேன், மாடு மாதிரி உழைக்கிறேன், நான் படுக்கிறதுக்கு நைட்டு 10 மணி ஆகும். ஒரு லிஸ்ட் ஒன்று போடுவாங்க, பாத்திரம் வலிக்கு துணியை துவச்சி சமைச்சு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணி படுக்கிறதுக்கு 10 மணி 11 மணி. உடனே அவர் சொல்லு, பாஸ்டர் நான் தான் நாய் மாதிரி வேலை பார்க்குறேன், காலையில் அழைஞ்சி திரிஞ்சு அவனை பிடிச்சி இவனை பிடிச்சி காசை வாங்கி. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நாம் ஒரு சகோதரனையும் சகோதரியும் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். 6 மாதம் கழிச்சு ஒரு மாடு நாயும் வந்து நிற்குது. கேட்டால் சொல்கிறது, மாடு மாதிரி வேலை பார்க்குறேன் நாய். ஆண்டவர் சொன்னார் அவங்கள, மாடு மாதிரி வேலை பார்க்குற கணவன்
6 மாசத்துக்கு ஒரு ஆசாரிய இடத்துல வந்து வாலாட்ட கடவுள்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி வேலை பார்க்கணும்? என்ன இவ்வளவு பார்க்குறாங்க. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனை. காரணம் என்ன? குடும்பத்தை விசாரிக்கிறது கிடையாது. குடும்பத்தை பண்படுத்தணும். குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். குடும்பத்தில் எது நடந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பல 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 குடும்பத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பல விஷயங்கள். கணவர் கேட்குறாரு, இந்த புடவையை நீ எப்போ வாங்கினேன்? அந்த மாதிரி சொல்லுது. உங்களுக்கு தெரியாது. அது வாங்கி 6 மாதம் ஆச்சு. கணவனுக்கு தெரியாம 6 மாசமா புடவை ஒன்று வீட்டில் இருக்கு பாருங்க. இது தப்பா சரியா? மகா பெரிய தப்பு. வாங்கணும்னா முதல்ல யாருக்கு தான் காட்டணும்? அவர்கிட்ட சொல்லணும், என் இப்படி ஒன்று வாங்கியிருக்கிறேன், அந்த ஆளுக்கு டேஸ்ட் இருக்குது இல்லை, அது வேற விஷயம். முதல்ல உங்க வீட்டில் நடக்கிறது யாருக்கு தெரியணும்? புருஷனுக்கு தெரியணும். இது அடிமைத்தனம் கிடையாது, பகிர்ந்து கொள்ளுதல். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க வீட்டுக்காரருக்கு தெரியணும், எங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும். பாருங்க, கணவர் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கலாம் போன்ல. அந்த அம்மா கேட்டா திருப்பி கேட்கலாம், எதுக்கு உனக்கு இப்ப பாஸ்வேர்டு? ஏன் கொடுத்தா என்ன? கொடுத்தா என்ன? போன்ல பாஸ்வேர்டு, மனைவி போன்ல பாஸ்வேர்டு. ஏன் பாஸ்வேர்ட் போட்டு வைக்கிறீங்க வீட்டுல? வெளியே போடுறீங்க நியாயம். உங்க பாஸ்வேர்டு யாருக்கு தெரியணும்? மனைவிக்கு தெரியணும், கணவனுக்கு தெரியணும். போன் எடுத்த உடனே பதறலாம், இப்ப நீ ஏன் போன் எடுத்த? அது என்ன நியூக்ளியர் குண்டியா கையில் எடுத்துச்சு? போனை தானே எடுத்துச்சு. பதறலாம், ஏன் போன் எடுத்த? எடுக்கட்டும், என்ன இப்ப பேசட்டும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மனைவி போன் வந்தோட கணவன் போன் எடுத்து அப்படி வெளியே போயிடுவான். இப்போ அந்த அம்மாவுக்கு அப்பதான் சந்தேகமாக வரும், ஏன் இருந்தாலும் வெளியே போனாங்க. நான் சொல்ல புரியுதா? இது குற்றம் இல்லை, ஆனால் இது பின்னாட்களில் தவறுக்கு வழி வகுக்கும். மனைவிக்கு தெரியணும், கணவனுக்கு தெரியணும். ஏன் பாஸ்வேர்டு மனைவிக்கு தெரிஞ்சா என்ன, பாஸ்வேர்டு கணவனுக்கு தெரிஞ்சா என்ன? உங்க வீட்டில் ஏன் இந்த பழக்கம் எங்க வரைக்கும் வரும் தெரியுமா? பிள்ளைகள் வரைக்கும் வரும். பிள்ளைகள் செய்யறதா இவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்க கணவர்கிட்ட மறைச்ச உடனே பிள்ளைகள் அப்பா கிட்ட மறைக்கும். இவங்க சொல்லுவாங்க, அப்பா கிட்ட உன்னை சொல்லுவேன். உடனே அவன் சொல்லுவான், நானும் உன்னை சொல்லுவேன். இப்போ இவங்க 2 பேருக்குள்ள சமாதான ஒப்பந்தம். சரி, நீங்க சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். எப்படி குடும்பம் உருப்படும்? குடும்பம் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்ன பண்ண போறோம். சில மனைவிமார்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா கணவருக்கு தெரியாம பயங்கரமா கடன் வாங்கி வச்சிடறாங்க. எல்லாம் அது வர்றவன் போறவங்கலாம் கடன், புடவைக்கு ஆரம்பிச்சு பாத்திரத்தில் ஆரம்பிச்சு எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் வாங்கி வச்சாச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் கணவன்கிட்ட போய் சொல்றாங்க, 2 லட்ச ரூபா கடன். நான் பாவம் மாசம் 20,000 ரூபா சம்பாதிக்கிறவன், எல்லாம் போக அவன்கிட்ட 500 ரூபா கூட மாசம் இருக்காது. அவனுக்கு 2 லட்ச ரூபா கடன்னா எப்படி? நான் இதெல்லாம் நேரில் பார்த்தது உங்களுக்கு சொல்றேன். நம்ம குடும்பத்தை நம்ம தான் நடத்தணும். அதுல ஒருத்தரும் 2 பேரும் உட்காந்து பேசணும், பண்படுத்தணும். என்ன நடக்குது குடும்பத்தில், என்ன நடக்குது, தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கவனிங்க, இந்த பண்படுத்துறதை பற்றி ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார் பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. 1ல இருந்தே வாசி. இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? வேலி அடைக்கிறார். வேலி அடைக்கணும். தோட்டத்தினுடைய முதலாவது வேலை, அதை சுத்தி ஒரு பாதுகாப்பு இருக்குது. அதை சுத்தி என்ன இருக்குது? ஒரு பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு யார் தெரியுமா? கணவனும் மனைவியும் தான் அந்த பாதுகாப்பு. குறிப்பா கணவன் தான் மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு. இன்னைக்கு நான் நேற்று கூட சொன்னோம், இன்னைக்கு இருக்கிற எல்லா குடும்பங்கள்லையும் கொஞ்சம் 40 வயசு அந்த ஆண் உங்க குடும்பத்துக்கு இருக்காது. ஒரு இப்போ கல்யாணமான 20-25 வயசு கல்யாணம் ஆன எல்லா குடும்பத்திலையும் இப்போ ரொம்ப கேஷுவலாக ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு இது ஒத்து வராது, நம்ம பிரிஞ்சிடலாம், உடனே டிவோர்ஸ், உடனே செப்பரேஷன். கேட்டால் சொல்றது, யார் பண்ணல, யார் பண்ணல, எல்லாம் பண்ணுவாங்க, நம்ம பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஆண்டவர் எல்லாரும் பண்றதை நீ பண்ணுன்னு சொல்லல, நான் சொல்றதை நீ பண்ணுன்னு தான் சொன்ன. சோதம் முழுக்க பாவம், எல்லாரும் பண்றாங்கன்னு லோத்துவும் பண்ணியிருந்தாருன்னா எல்லாரோட சேர்ந்து அவரும் செத்து இருப்பாரு. பூமி முழுக்க பாவம், எல்லாரும் பண்ணாங்க, நோவா பண்ணியிருந்தா அவரும் சேர்ந்து செத்து இருப்பாரு. எல்லாரும் பண்றதுனால சரியாயிடாது. இன்னைக்கு குடும்பத்தை சுத்தி ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. என்ன நினைக்கிறாங்க? ஒரு படிப்பு இருக்குது, ஒரு சம்பளம் இருக்குது, கையில் காசு இருக்குதுன்னு உடனே என் குடும்பத்தை எனக்கு நடத்திக்க தெரியும், என் பிள்ளைகளை எனக்கு பார்த்துக்க தெரியும்,
நான் என் சொந்த காலில் நிற்பேன். இது வரைக்கும் நான் வாடகை காலில் நின்னீங்க, சொந்த காலில் தான் நின்னீங்க. எனக்கு பார்த்துக்க தெரியும். ஏன் மாதம் 30,000 சம்பளம், 40,000 சம்பளம்